ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 5வது நாள், 5வது பாசுரம். மாயினி மன்னு வடமதுரை மைந்தனே. இந்த திருப்பாவையில் ஆண்டாள் என்ன சொல்றானா, மாயினை மாயாஜாலங்கள் புரியும் கண்ணனை, மன்னு வடமதுரை மைந்தனை, மதுராபுரியின் மன்னனாகிய கண்ணனை, அதே சமயம் ஆயர் குலத்தில பிறந்த சுடர் விளக்கு குலவிளக்கை போன்ற கண்ணனையும், யமுனா நதிக்கரையில் தூய யமுனை நதி ஆற்றங்கரையில் விளையாடி மகிழ்ந்த கண்ணனையும், தன்னுடைய பெற்ற தாயாகிய தேவகிக்கும் வளர்த்த தாயாகிய யசோதாவுக்கும் பெருமை சேர்த்தவனும், அது தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை. அதே சமயத்துல தாய் தெரியல விஷமக்கார கண்ணன் ரொம்ப விஷம் செய்யக்கூடாது. விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், ஊத்துக்கடக்கவி பாடியிருக்காரு இல்லையா. யசோதா கண்ணனோட விஷமத்தை கட்டுப்படுத்தவே முடியாது இல்லையா. அப்போ கண்ணன் ரொம்ப விஷமம் பண்ணும்போது என்ன பண்ணா, கயிற்றுல கட்டிடுறான். அந்த கயிற்றால கட்டப்படும் போது கண்ணனுடைய வயிற்றுல தழும்பு இருக்கா. ஸோ அந்த தழும்பை உடைய கண்ணனையும் நாம் தூய்மையான மலர்களை கொண்டு பூஜித்தால் அந்த நாராயணன் நமக்கு அருளை தர காத்திருக்கிறான். அப்பேற்பட்ட அருளை கொடுப்பான். நாம் முற்பிறப்பில் செய்த பாவங்கள், இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட தூசு போல காணாமல் போய்விடுமா. அந்த பகவானுடைய நாமத்தை சொன்னா அவ்வளவு வசதி, அவ்வளவு நல்லது, அவ்வளவு நன்மை, நம்மளுக்கு பேரானந்தத்தையும் நன்மையும் நல்ல வளமான வாழ்க்கையும் கொடுக்கும் என்று ஆண்டாள் ஒவ்வொரு திருப்பாயிலும் அதான் வலியுறுத்துறார். பகவான் நாமத்தை சொல்றது அவ்வளவு நல்லது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது அவ்வளவு உத்தமம். இதுதான் இந்த திருப்பாவில ஆண்டாள் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனே, மாயனை மன்னு வட மதுரை மைந்தனே, மாயனை மன்னு வட மதுரை மைந்தனே, ஏமோடு தோரைவனே, தோய பெறனே, ஏமோடு தோரைவனே, ஆய குலத்தினில் தோற்றும் அடிவிளக்கே, ஆய குலத்தினில் தோற்றும் அடிவிளக்கை, தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, தூயபாய் வந்து நாம் தூபல தூவி தொழுது வாயின பாடி மனதின சிந்தித்து பூய பிழைகளும் புகுதருவான் நின்றனவும், போய பிழைகளும் புகுதருவான் நின்றனவும், தீடார் தோசாகும் செப்பேலோரெம்பாவாய் மாயனே. ஓம் நமோ நாராயணாய.